ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎல் டு இயர்ஸ் என்ன பீபா தமிழ் சீசன் 9. இன்னைக்கு வந்து 100வது நாள். 100 நாள் எடுத்த உடனே ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. இந்த 4 கண்டஸ்டன்ட் ஃபைனலிஸ்ட் வந்து டாஸ்க் கொடுத்தாரு. நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்க, வின்னிங் ஸ்பீச் கொடுக்கணும், மக்களுக்கு வந்து வின்னிங் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப சபரி வந்து ஓகே, எல்லாரும் நான் வந்து நீங்க சீரியல்ல பார்த்துருப்பீங்க, வேற என்ன பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து என்ன சபரியா பார்த்து இவ்வளவு நாள் 100 நாள் கொண்டாடுறதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி. இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நம்பிக்கை, யாரும் நம்பிக்கை வச்சா அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது நான் ஒரு எக்ஸாம்பிள், இது நானே ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் விக்ரம் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல வந்து அவர் எதுவுமே கப்பு வாங்கலையா, எந்த கப்பு வாங்கலாம், அதனால இது வரைக்கும் வந்து இந்த கப்பு வாங்கினது ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொன்னார். நான் ஆனால் கப்பெல்லாம் நினைச்சு வரல அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு தேங்க்யூ, அந்த கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ சொன்னாரு. அப்புறம் அரோரா வந்து அதே மாதிரி தான் சிமிலராக சொன்னாங்க. வந்து என்னன்னா, நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை, எவ்வளோ நாள் வருவேன்னு. வீக் 4லயே நான் வந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு தான் நினைச்சேன், என்ன ஹோம் சீக் வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் பிக் பாஸும் சேது சாரும் என்னை மோட்டிவேட் பண்ணி என்னிட்ட இது இருக்கு, இந்த ஸ்கில்ஸ் இருக்குன்னு அவங்க தான் தெரியப்படுத்தினாங்க. அதனால இது வரைக்கும் வந்து நான் இப்போ வின் பண்ணியிருக்கேன். அதனால ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து திவ்யா வந்து பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா, ரொம்ப நடிப்பு துறையில வந்து நிறைய நாமினேஷன் போயிருக்காங்க, எல்லா அவார்டுக்கும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை இன்னும் கப்பு வாங்கவே இல்லை. அதனால அந்த என்ன நிறைய கேரக்டர்லையும் கொடுத்தும் எனக்கு கப்பு இது வரைக்கும் கிடைக்கல. பட் ஆனால் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல நானாவே இருந்து எனக்கு வந்து இந்த கப்பு கிடைச்சுன்னா இதுதான் பெஸ்ட், அதை விட பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லி தேங்க்ஸ் சொன்னாங்க. அப்புறம் சேது சாருக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க. அப்புறம் சேது சார் வந்து லவ் யூ. அதுக்கப்புறம் எஃப்ஜே அண்ட் ஆதிரை என்டர் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரே எல்லாரும் லவ்வா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு. அது வந்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து அரோரா வந்து துஷாரை கூப்பிட்டு ஒரு ஸ்டேஜில் கூப்பிட்டு ஏதோ ஒரு கோஸ்டல் நிறைய எழுதியிருந்தாங்க, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க பயங்கரமா. அதை காமிச்சு பேசிட்டு இருந்தாங்க. பட் துஷார் அதை படிச்சுட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, அதை வந்து நீ இன்னும் ஒன் வீக் தான் இருக்கு, கேமை ஃபோக்கஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சம்மந்தம்லாம் பேசியிருந்தாரு. அதை டேரக்டாக கேட்டாங்க அரோரா, நான் என்ன சொல்லி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கனி அண்ட் சுபிக்ஷா என்ட்ரி. ஓகே, அப்போ வந்துட்டு என்ன பண்ணி எல்லாரையும் ஹெல்ப் பண்ணிட்டு விக்ரம் மட்டும் அப்படியே விட்டாங்க, கை மட்டும் கொடுத்தாங்க, ஷேக் ஹேண்ட் மட்டும் கொடுத்தாங்க. அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தார், ரொம்ப ஏக்கத்தில் பார்த்துட்டே இருந்தார் வந்து கட்டி பிடிப்பாங்க அப்படின்ட்டு. அது நடக்கல. வந்து கவுந்து போன மாதிரியும். அப்புறம் இவங்க அரோரா போய் கேட்டாங்க, என்ன அதை விக்ரம் வந்து ரொம்ப சேடா இருக்காரு வியானா வந்ததுலேருந்து, ஏன்னா அவங்க போட்டு அப்படி பண்ணிட்டாங்க, இப்போ வந்து போய் நீங்க வந்து இப்படி பண்றீங்க, என்ன அவருக்கு ஏதாவது ரொம்ப இதாக டவுன் ஆயிட்டாரு அப்படின்னோடனே, நாங்கள் பிராங்க் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்புறம் வெளியில வந்து பண்ண கட்டி பிடிச்சிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து என்னன்னா, இது 100 டே, அதனால 100 டே கேக் வந்து எல்லாரும் வந்து 100 அந்த ஃபார்ம் பண்ணாங்க வெளியே கார்டன்ல. அமித் வந்து என்ன பண்ணாரு, கானா என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் டைட்டில் வின்னர், பட் ஐ மிஸ் யூ, ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், நீங்கள் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், லைஃப் லாங் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும், நம்ம பிள்ளைங்களாம் சேர்ந்து பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு, நாளைக்கு பார்ப்போம்.